லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க. ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். பட் என்னென்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியிலே வந்து ராகு இருக்காருங்க. ஸோ ராசியில் ராகு இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா கொஞ்சம் வந்து எமோட் ஆகும். ஏன்னா சந்திரன் ராகுன்னும் போது கொஞ்சம் மன பயங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மெடிடேஷன் பண்ணுறது, அது மற்றபடி ரொம்ப அதிகமான பயம் இருந்தால் துர்கைக்கு விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது பண்ணி பாருங்கள் என்ன. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதி 7ல் இருக்குனால வந்து நல்ல பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு மென்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள், ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல சுபகாரியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி குரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து பிரயாணங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து ட்ராவல் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் மெனக்கடல் அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு தேர்தலுக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து நான் தேடிட்டு இருக்கணும், அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களையும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆவீங்க. கொஞ்சம் டென்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதை வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடு சம்மந்தமான விஷயங்கள், ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், என் மனைவி பேரில் வாங்கணும், இல்லை என் கணவன் பேரில் வாங்கணுன்றவங்க நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வீடு அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து 5ஆம் தேதி 7 நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளுக்கு வந்து நிறைய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பசங்களுடைய வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ நல்ல குதூகலம் சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 6ல் வந்து இருக்கிற சுக்கிரன் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆவீங்க. அந்த டென்ஷனை குறைக்கணும், கொஞ்சம் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிங்கனாலே சிறப்பான பலன்கள் இருக்கும். மற்றபடி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது இருக்கார். ஸோ அங்கே புதன் கேது மற்றும் சூரியன் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் இருக்கும். கொஞ்சம் நியாயங்கள்லாம் வந்து சத்தமாக பேசுவீங்க வைப்பு கிட்ட. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேசுகிறதுலாம் வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுருங்க, என்ன ஜென்ரலாக ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா மண்டை காஞ்சிரும். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. ஸோ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மூட் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுத்துக்குங்க, கொஞ்சம் வந்து பல்ல கடிச்சிட்டு தான் ஓட்டணும். என்னடா அது நம்ம பேசாமல் ஊருக்கே போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அடிக்கடி வரும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து சனி குரு. ஸோ அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அதுக்காக இப்போ வந்து நிறைய மனக்கசப்புகள் ஏற்பட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு இருக்கும். பணம் கிடைக்குதுங்க, இருந்தாலும் என்னங்க மனத்தை விட்டு என்னங்க அது மதிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நமக்கு வளர்ச்சியை பார்க்கணும். கொஞ்சம் வந்து இங்கே இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப பெரிய செழிப்பாகவோ ரொம்ப நிறைய வாய்ப்புகளோ இன்னும் ஏற்படலை. அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு பர்சனலாக நல்ல ஒரு பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரலாம். பட் இல்லாட்டா நீங்கள் அங்கேருந்து எவ்வளோ கூட சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதில் வந்து நிறைய யுத்திகளை பயன்படுத்தி பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. 10ஆம் தேதி 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தொழில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணி அதில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11, ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து 9ல் இருக்கனால வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ லாபங்கள் வெற்றிகள் எல்லாமே கிடைச்சாலும் வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு மட்டும் நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடா அது என்ன சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதி இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த 8ஆம் அதிபதி வந்து அந்த 9ல் இருக்கனால அந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து ஆல் இன் த கேம், ஓகேங்களா. ஸோ 11ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கிடைச்சோம். திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொழிலில் பண்ணுவோம், நல்ல லாபங்களும் கிடைக்கும். ஸோ பொறுத்த மட்டும் எல்லாமே சிறப்பு தான். ராகு வந்து ராசியில் இருக்குது, அது மட்டும் இல்லை 7ல் கேது இருக்குன்னா போது கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து மாமியார் மருமக சண்டை நிறைய நடக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்தவங்க ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷ
விஷயம் பார்ப்போம். 8ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி. ஸோ அஷ்டமி அன்றைக்கி வந்து காலபைரவர் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பகைவர்களை தகர்த்தெறியுங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். 11ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி. ஏகாதேசி அன்றைக்கி விரதம் இருக்கிறது உடல், உள்ளம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து இருந்து பாருங்கள். உடல் நலம் வந்து இந்த ப்ரெஷரு, சுகர், மாத்திரை எடுக்கிறவங்களாம் தயவுசெய்து வந்து இந்த பிரார்த்தனை பண்ணாதீங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம். பரம்பரையாக இருக்க தோஷங்கள் விலகணும்னா இந்த மாதிரி பிரதோஷ காலங்களில் போய்ட்டு ஒரு பேக்கெட் பால் வாங்கி கொடுக்கறது, ஒரு பன்னீர் வாங்கி கொடுக்கறது, தேன் வாங்கி கொடுக்கறதுலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்குங்க. ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து மகாலட்சுமியை வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி நமான்னு சொல்லிட்டு வரும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனைங்கிறது வந்து மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை, உடனே வந்து லாப கணக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அதால இதான்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடாது. அதனால் வந்து மனதார நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.